இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எதுனா உலகநாயகன் 38வது நடித்த ஸ்விம்மிங் பூல் என்ற மலையாள திரைப்படம். அப்படிங்கிற மலையாள திரைப்படம் மார்ச் மாசம் 26ஆம் தேதி 1976 ரிலீஸ். இந்த ஸ்விம்மிங் பூல் படம் செலவூர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் பேனர் மூலமா தையில் குஞ்சு கண்டான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சுமங்கலாதிர ராத்திரி இன்னு சோபான சங்கீத ராத்திரி സ്വപ്നങ്ങൾ സ്വർണ്ണ ചൂടാമണി ചൂടും സ്വർഗീയ സുന്ദര രാത്രി രാത്രി രാത്രി. இந்த படத்தை ஜே சசிகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. எம்.கே. அர்ஜுனன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தா உலகநாயகன் கமல்ஹாசன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவரோட இணைந்து எம்.ஜி. சோமன், சுமித்ரா, திக்கு ரிஷி அவர்கள், சுகுமாரன் நாயர் மற்றும் ராணி சந்திரா நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் படம் கேரளால 2 சென்டர்ல 100 நாள் ஓடி இருக்கு. இந்த போஸ்டரையும் நம்ம மணிச்சந்திரா தான் நமக்கு கண்டெடுத்து கொடுத்தாரு. இந்த ஸ்விம்மிங் பூல் படத்தோட சேர்த்து பாத்தீங்கன்னா கமல் சார் இந்த சோமன், திக்கு ரிஷி, அதுக்கப்புறம் சங்கராண்டி, இந்த மாதிரி ரிப்பீட்டடா நிறைய ஆர்டிஸ்டோட படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மலையாளத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல தெரியுது. வம்பனாம் பூவம்பன் அம்புகளால் அம்பம்போ அம்பே தகர்த்திதென்னே பின்ன பெண்ணே நின் கண்ணிதிலே கம்பியிല്ല കമ്പിയാൽ പമ്പരം തിരിയുന്നു ഞാൻ ഇന്ന് പമ്പരം തിരിയുന്നു ഞാൻ. 1976 மட்டும் உலகநாயகன் மொத்தம் 18 படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த 18 படங்கள்ல 8 மலையாள படங்கள் நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா நே என்ற லெஹாரி, பொன்னி, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு படம்லாம் இருக்கு. சொல்ல போனா மலையாள படத்தின் பயங்கரமான ஹீரோவாகவும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடினது மலையாள படங்கள் தான் நமக்கு இதுல தெரியுது. அந்த 8 மலையாள படங்கள்ல 7 படங்கள் 100 நாள் படங்கள். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3ஆவதா 100 நாள் ஓடின மலையாள படம். 1976 வந்த சமஸ்யா மட்டும்தான் 100 நாள் ஓடல மலையாளத்துல. மற்ற 7 படங்களும் 100 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. அதுல பொன்னி 180 நாள் ஓடி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா குட்டும் சிகாஷியும், அப்புறமா அப்போ பூன், அப்புறம் அக்னி புஷ்பம், இந்த படங்கள் எல்லாமே 100 நாள் ஓடி இருக்கு. இது இல்லாம மீதி இருக்க படங்களுடைய வீடியோஸ் எதுவுமே நமக்கு சரியா கிடைக்கல. அதாவது ஒரு வீடியோ கூட கிடைக்கல. மேபி அந்த படங்கள்லாம் நிறைய நாள் கூட ஓடி இருக்கலாம், அது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் மன்மத லீலை படத்தை மன்மத லீலா அப்படின்னு தெலுங்குல எடுத்திருக்காங்க. அந்த படம் ஆந்திரால 175 நாள் ஓடி இருக்கு. ஸோ இவர் தமிழ்நாட்டுல உலகநாயகனோட அருமையை லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாருக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆரம்பத்திலேயே கூட உலகநாயகனின் அருமையை தூக்கி கொண்டாடப்பட்டது மலையாள சினிமாஸில், அப்புறம் தெலுங்கு படத்திலே, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலன்றது நமக்கு தெரியுது. நீலத்தடாகத்திலே நீந்தல் தடாகத்திலே நக்த மல்ய கன்யகே. இந்த ஸ்விம்மிங் பூல் படத்துடைய எந்த ஒரு வீடியோவுமே நமக்கு கிடைக்கல. அது எல்லா வெப்சைட்லயும் வழக்கம் போல தேடியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் அந்த ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் தயவு செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பா அப்படின்னு கொஞ்சம் நமக்கு சொல்லிடுங்க. அப்படி இருந்தா அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உலகநாயகன் ஃபேன்ஸ் அதை பார்க்கறதுக்கு காத்திருக்காங்க. மலையாளத்துல இருக்க ஃபேன்ஸும் பார்க்க காத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிறேன். എന്റെ പ്രേമം നിനക്കു ചുറ്റും ഏഴിലം പൂവേലി കെട്ടി പനിനീരു നിറയ്ക്കും ഞാനൊരു ശിശിരമല്ലയോ നിന്നിൽ നിന്നൊന്നും
மகனல்லையோ நான். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி உலகநாயகனின் 38வது படமான ஸ்விம்மிங் பூல் என்ற மலையாள திரைப்படத்தில் நிறைவடைந்து அடுத்து உலகநாயகனின் 39வது படமான அருது என்கிற மலையாள திரைப்படத்தில் மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.